அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் TheoryOrPractical. நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட்வொர்க்ஸில் ரெண்டாவது டாப்பிக்கான டெஃபினிஷன்ஸ். இந்த 9 டெஃபினிஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. இது வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன டெஃபினிஷன் என்னென்னா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பிரான்ச், நோட், சப்கிராஃப், இன்சிடென்ட் பிரான்ச், பாத்து, இது கனெக்டட் அண்ட் நான் கனெக்டட் கிராஃப்ஸ், சர்க்கியூட், ட்ரீ, கோட் ட்ரீ. சரி, இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்ப்போம். பிரான்ச்னு பார்ப்போம். பிரான்ச்னால் ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதாச்சும் இந்த எலமெண்ட்ஸு அதாச்சும் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் பிரான்ச். இப்போ பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா A to B இது ஒரு பிரான்ச்சு, B to C ஒரு பிரான்ச்சு, B to D, அடுத்து A to D, C to D. இது வந்து எழுதுனா எழுதிக்கலாம். இப்போ AB, CD, BC, BD, AD. இப்போது இதில் பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா 5 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அப்போ B = 5 அப்படின்னு எழுதிக்கலாங்க. இவ்வளோதான் பிரான்ச்சஸ். அடுத்து நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். நோட்ஸுங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நோட்ஸ்னால் அதாச்சும் இது ஒரு பிரான்ச் இருக்குன்னா இன்னொரு பிரான்ச், அதாவது 2 பிரான்ச்சோட எண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எண்ட் பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகிற பிளேஸ் தான் மீட் பண்ணுற பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மீட் பண்ணுற பிளேஸ் தான் நோட் அப்படின்பாங்க. இப்போ இதில் நோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரான்ச் வந்து அதோட எண்ட் பாயிண்ட் வந்து மீட் ஆகிற பிளேஸ் வந்து இதுதான் இதில் ஒன்று நோடு. அதேமாதிரி இந்த 2 பிரான்ச்சோட எண்ட் பாயிண்ட் மீட் பண்ணுற பிளேஸு இது, அது பின்னு வச்சுக்கிறோம். அதுமாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரான்ச்சோட எண்ட் பாயிண்ட் வந்து மீட் ஆகிற பிளேஸ் வந்து சி. இப்போ அதில் நோட்ஸ்னு பார்க்கும்போது A, B, C, D. அப்போது இதில் நோட்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 நோட்ஸ் இருக்குங்க. ஓகே, அப்போது எப்போவுமே இதுக்கு ஒரு ஃபார்மில் வந்து n வந்து எவ்வளோ இருக்குன்னா B-1. சரி, பிரான்ச் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து ஒரு இது கம்மியாக இருக்கும். இதுதான் நோடு. இப்போ அடுத்து சப்கிராஃப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சப்கிராஃப்னால் ஒன்றும் இல்லைங்க. சப்கிராஃப்னா இப்போ கிராஃப்னு இருக்குன்னா கிராஃபில் வந்து மொத்தம் 4 நோட்ஸ் அண்டு 5 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போது இதில் வந்து இது இப்போ வந்து நான் இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு B, C, D இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஆச்சு 2, 3, 5 இதை நான் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். இதான் சப்கிராஃப் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு கிராஃபோட சப்செட். அதாச்சும் ஒரு கிராஃபில் ஒரு பகுதி தான் சப்கிராஃப் அப்படிம்பாங்க. இதை மாதிரி நம்ம வந்து இந்த காம்பினேஷன் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்கும். அந்த காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா 2b-2 இங்கே பிங்கிறது பிரான்ச்சஸை குறிக்கும். இப்போ 2^5 - 2 அப்படின்னா வருங்க. இவ்வளோ தான் சப்கிராஃபு. அவங்க அடுத்த டாபிக் போயிடும். இன்சிடென்ட் பிரான்ச்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, இன்சிடென்ட் பிரான்ச்னா என்ன பார்ப்போம். இன்சிடென்ட் பிரான்ச்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இன்சிடென்ட் பிரான்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபில் இது இன்சிடென்ட் பிரான்ச்னு எதை சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு ஏக்கும் பிக்கும் ஒரு பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு 2 நோடையும் கனெக்ட் பண்ணுறது தான் இன்சிடென்ட் பிரான்ச் அப்படிம்பாங்க. இது வந்து இன்சிடென்ட் பிரான்ச் வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் ரொம்ப பதற வேண்டாம், ஈஸி தான். இப்போ வந்து A to Bக்கு வந்து ஒரு இது பிரான்ச்சுக்கு கனெக்ட் ஆகுதா, இந்த பிரான்ச் வந்து எந்த நோடுக்கும் வந்து கனெக்ட் ஆகாது. அதாச்சும் இதுக்கு மட்டும் தான் ஸ்பெசிஃபையாக இருக்கும், இதுக்கு மட்டும் காமனாக இருக்கும். அதான் இதுதான் இன்சிடென்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நோடு கூடயும் கனெக்ட் ஆகாது. இதுதான் இன்சிடென்ட் பிரான்ச் சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இன்சிடென்ட் பிரான்ச்சு. அடுத்து 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னா என்னதுன்னா, பாத்னா இப்போ மொத்தம் இந்த பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரான்ச்சஸ் வந்து கண்டினியூட்டியாக நம்ம வந்து ட்ரா பண்ணணும். பட் அதில் வந்து ஒரு க்ளோஸ் லூப் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஆனால் எல்லா நோட்ஸையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இதுதான் நம்ம பாத்துகளோட அல்டிமேட் எய்மே. அதாச்சும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நோட்ஸ்னால் வரைஞ்சிக்கலாம். இந்த நோட்ஸை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நான் வந்து ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. அந்த பாத் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஜஸ்ட் இந்த நோட்ஸை ஃபுல்லாக நான் பிரான்ச்சை வச்சு மட்டும் கனெக்ட் பண்ணால் அதான் பாத். வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பாத் வரையலாம், இப்படி வரையலாம். இதுவும் ஒரு பாத்து தான். ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி வரைய பிடிக்கல, இப்படி வரையலனாலும் வரையலாம். இதுவும் ஒரு பாத்து தான். இவ்வளோ தாங்க. அந்த பாத்துங்கிறது எல்லா நோட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் பாத். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கனெக்டட் அண்ட் நான் கனெக்டட் கிராஃப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கனெக்டட் அண்ட் நான் கனெக்டட் கிராஃப் பார்க்க போகிறோம். அது என்னங்க கனெக்டட் அண்ட் நான் கனெக்டட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்க புதுசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப்பிள்டு சர்க்யூட் எடுத்துக்கிறோம். கப்பிள்டு சர்க்யூட்னா ஒன்றும் இல்லை, ஒரு இண்டக்டர் பக்கத்தில் ஒரு இண்டக்டர் வச்சா இதான் கப்பிள்டு சர்க்யூட் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இப்போ வந்து கிராஃப் வரைஞ்சா அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் வரைகிறேன்னா
இப்போ இது 1 இது 2ன்னு வச்சுக்கிடுவேன். இப்போ இதில் வந்து 3 இது இருக்குது. இப்போ இது வந்து 3 4 5 இதில் ஒன்றே தான் இருக்குது. 6 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நேம் வச்சுக்கிறேன் G1, இது G2, இது G3. இப்போது இதை பாருங்களேன், G1 G2 G3 இண்டிபெண்ட்டாக பார்க்கும்போது இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் டோட்டல் கிராஃப் நீங்கள் பார்க்கும்போது இது கனெக்ட் ஆகாமல் தான் இருக்குது. இது அங்கங்கே தள்ளி தான் இருக்குது. இதுதான் கனெக்டட் அண்ட் நான் கனெக்டட் அப்படிம்பாங்க. இவ்வளோ தான் சிம்பிள். கனெக்டட் அண்ட் நான் கனெக்டட் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி கப்புள்டு சர்க்யூட் தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். அடுத்து நம்ம சர்க்யூட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ சர்க்யூட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சர்க்யூட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு க்ளோஸ்டு லூப்பு. அதாச்சும் இந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃப் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படி சர்க்யூட் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து இப்படி இருக்கா, வந்து நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப் வந்து எங்கேயுமே ஓப்பன் ஆகலை, இந்த எல்லா இடத்துலையும் பார்த்து வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோஸ்டு பார்த்து தான் சர்க்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து இப்போ க்ளோஸ் லூப்பாக இருக்குது, அந்த லூப் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வரைஞ்சா அதுதான் ட்ரீ. இவ்வளோதான், இதுதான் ட்ரீ அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து இதோட ட்ரீயோட பிரான்ச்சஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்விக்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து எத்தனை கவுண்ட் இருக்குன்னா n-1, அதாச்சும் நோடு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து இப்படி தான் வரையணுமா அப்படின்னா இல்லை, நம்ம இஷ்டம்தான். ஜஸ்ட் நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னதுன்னா எல்லா நோட்ஸையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், ஆனால் வந்து அது க்ளோஸ் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி வரைஞ்சாலும் இது ஒரு ட்ரீ தான். இப்போ நெக்ஸ்ட் என்னதான் கோட் ட்ரீ என்னென்னு பார்ப்போம். கோட் ட்ரீ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது கோட் ட்ரீனா இப்போ வந்து ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ABCD இந்த ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கேன்னா இதில் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பார்ட்ஸ் A to D C to D, இதை தான் கோட் ட்ரீ அப்படிம்பாங்க. அதாச்சும் டிஸ்கனெக்டட் பிரான்ச்சை தான் கோட் ட்ரீ அப்படிம்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கோட் ட்ரீ ப்ளஸ் ட்ரீ ஈக்குவல் டு கிராஃப் அப்படிம்பாங்க. இது கரெக்டு தானே, ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கிராஃப் கிடச்சிரும். இவ்வளோ தான் கோட் ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து இது வந்து இன்னொரு விதத்தில் என்ன சொல்லுவாங்க லிங்க்ஸ் அப்படிம்பாங்க, அப்படி இல்லாட்டி சார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, L = B - n-1. Bங்கிறது பிரான்ச்சஸ் உங்களுக்கே தெரியும், Nங்கிறது நோட்ஸ். அடுத்து அவ்வளோதாங்க, இது ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதுதான் பேசிக் டெஃபினிஷன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவ்வளோ தான் நம்ம 9 டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரீ என்னென்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரீ வந்து மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் தாங்க. அந்த 4 பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம நடத்துனதுல இருந்தால் அப்படியே வரும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இது கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் நோட்ஸ். ஒரு ட்ரீனா எல்லா நோட்ஸையும் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், இது உண்மை தானே. இது மொத்தம் எல்லா நோட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரீயோட பிரான்ச்சஸ் அதாச்சும் TB = n-1. ஒரு மொத்தம் 4 நோடு இருக்குன்னா 3 பிரான்ச் இருக்கும், அதாவது அவ்வளோதான். ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இதுதான் ஃபார்முலா. அடுத்து 3ஆவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நோ க்ளோஸ்டு பாத். அதாச்சும் ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து நோ க்ளோஸ் பாத் தான். ஏன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிட்டுனா அது உங்களுக்கு வந்து சர்க்யூட் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இந்த பாத் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. அடுத்து 4ஆவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கோட் ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோட் ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு தான் அந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து L லிங்க்ஸ் அப்படிம்பாங்க. லிங்க்ஸ் = B - n-1 அப்படிம்பாங்க. அப்படி இல்லாட்டி B - n+1, அதாச்சும் இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இதுபோல் மேலும் பல வீடியோகளை நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா TheoryOrPractical சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டெலிகிராம் இதில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.